இப்போ பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோமோ அதை விட அதிகமா பணத்தை சேவ் பண்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோமான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு அதிகப்படியா ஓடிட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். ஆனா அதை சேவ் பண்றதுக்கு யாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. நிறைய இடத்துல நம்ம பணத்தை வீணா செலவு பண்ணிட்டு இருக்கோம், விட்டுட்டு இருக்கோம்னு தான் அர்த்தம். அதுவும் தெரிஞ்சே விட்டுட்டு இருக்கோம். இத நீங்க சொன்னா நம்புவீங்களா? யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. இதே மாதிரி விஷயத்த தான் நான் பல வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு நான் பணத்தை தேவையில்லாத இடத்துல எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறேன். அதை நான் தெரிஞ்சுக்கும் போதுதான் எனக்கே ஒரு ஷாக்கிங்கா இருந்தது. இவ்வளவு பணத்தை நான் இவ்வளவு விஷயத்துக்காக செலவு பண்ணிருக்கேனா, வேஸ்ட் செலவு பண்ணிருக்கேனாங்கிறத எனக்கு தெரிஞ்சுக்க முடியுது. அது எந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நம்ம அந்த பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்கோம், அதாவது விட்டுட்டு இருக்கோங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க லோயர் மிடில் கிளாஸா இருந்தாலும் சரி, இல்ல அப்பர் மிடில் கிளாஸா இருந்தாலும் சரி, இல்ல மிடில் கிளாஸா இருந்தாலும் சரி, இதை எல்லாருமே கண்டிப்பா பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் இந்த வீடியோல நான் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க பணத்தை இழந்துட்டு இருக்கீங்க, அதுவும் தெரிஞ்சே இழந்துட்டு இருக்கீங்கிறது உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மணி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம். இப்போ பணத்தை சம்பாதிக்கிறீங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க. அது மூலயமா ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ பேங்க்ல நீங்க வாங்குவீங்க. அந்த லோன்ல டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு ஒரு நிறைய பேப்பர்ல நம்ம சைன் பண்ணுவோம். என்னைக்காச்சும் அதுல உட்காந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணி அந்த டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸை நீங்க படிச்சு பார்த்திருக்கீங்களா? யாருமே அதை படிக்க மாட்டாங்க. அவங்க என்னென்ன டீடைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை நீங்க என்ன பண்ணுவீங்க, பார்த்து சைன் போடணும், இந்த இடத்துல சைன் போடணும்னு மார்க் பண்ணி கொடுத்தா நம்ம சைன் போட்டு வந்துரும். இந்த மாதிரி தவறுகள் பண்றதுனால தான் பின்னாடி நமக்கு இதெல்லாம் இந்த டேர்ம்ல இருக்குது, இதெல்லாம் இந்த கண்டிஷன்ல நாங்க கொடுத்துருந்தோம், நீங்க படிச்சு பார்க்கலையா அப்படின்னு நம்ம பேர்லயே கொடுத்துருவாங்க. நம்ம சைன் பண்ணிடுறோம். அப்போ நம்ம லோன் எடுக்கும் போது நம்ம ஒரு பெரிய ஒரு அதாவது ஒரு இடத்துல பணத்தை வாங்க போகும்போது அவங்க என்ன மாதிரியான டேர்ம் கண்டிஷன்ஸ் எல்லாம் அவங்க வச்சிருக்காங்கிறத நம்ம அது ஒரு ஒரு 10-20 நிமிஷம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறதுனால ஒண்ணும் இல்லை. தெரியலன்னா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு நம்ம என்ன பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாம நம்ம பின்னாடி கஷ்டப்படுறதுக்கு தேவையில்லாம அதுல ஏதாவது சார்ஜஸ் போடுவாங்க. இவ்வளவு நாளுக்குள்ள கட்டலைன்னா என்ன பண்ணிடுவாங்க, இப்ப நீங்க ஒரு லோன் எடுக்கிறீங்க. லோன் எடுக்கும் போது இந்த டேட்ல அவங்க பணம் எடுப்பாங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடியே உங்க அக்கௌண்ட்ல அது பணம் இருக்குதா, அந்த பணம் இல்லைன்னா, அந்த நேரத்துல அவங்க எடுக்க வேண்டிய நேரத்துல பணம் இல்லைன்னா அதுக்கான ஃபைன் போடுவாங்க. அது ஒரு நாளைக்கு இவ்வளவுன்னு போட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள். அடுத்தது பாத்தீங்கன்னா, பேங்க்ல நீங்க எல்லாருமே அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க. அதர் பேங்க்ல போய் ஏடிஎம் கார்டுல எடுப்பாங்க. ஏன்னா அவங்களோட பேங்க் ஏடிஎம் கார்டே எல்லா இடத்துலயும் இருக்காது. அப்போ அதர் பேங்க்ல போய் எடுக்கும் போது மேக்சிமம் ஒரு டூ டைம்ஸ் எடுக்கலாம், இல்ல 3 டைம்ஸ் எடுக்கலாம். அதுக்கு மேல நீங்க எடுக்கும் போது என்ன பண்ணுவாங்க, அந்த பேங்க்ல இருந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அப்போ அதோட சர்வீஸ் சார்ஜ் இன்னைக்கு ஒரு 10 ரூபாய்ங்கும் போது உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 300 ரூபாய் வருது. அப்போ ஒரு வருஷத்துக்கு 3600 ரூபாய் வரும்போது உங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் தானே. அதை நீங்க சேவ் பண்ண முடியுமே. அந்த பணத்தை எதுக்கு இன்னொருத்தவங்க கிட்ட போய் நம்ம கொடுக்கணும்? இப்போ அதை நம்ம அலுப்புப்பட்டுட்டு ஒரு கஷ்டப்பட்டுட்டு இதை போய் அந்த பேங்க் தேடி நம்ம அந்த ஏடிஎம் எடுக்கணுமான்ட்டு பக்கத்துல இருக்கிற ஏடிஎம்ல என்ன பண்ணிடுறோம், எடுக்க ஆரம்பிச்சிடுறோம். அது நமக்கு சர்வீஸ் சார்ஜ் போடுறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதா என்னுடைய கருத்து. அதுவே யூஸ் பண்ணவே கூடாதுன்னு கிடையாது, நல்லா அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டவங்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதை தெரிஞ்சு நம்ம யூஸ் பண்ணோம்னா அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிரெடிட் கார்டு வச்சிருக்கும் போது அது நம்ம கையில கேஷ் இருக்கிற மாதிரி தான் அர்த்தம். எப்ப வேணாலும் நம்ம அதை வச்சு என்ன பண்ணலாம், வாங்கிக்கலாம். ஆனா நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட கடன் வாங்குறதுக்கு பதிலா நம்ம கையிலேயே ஒரு கார்டு இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனாலும் அது முறையான டைம்ல அதை கட்டி முடிக்கணும். நீங்க அதுக்கான டைம்ல நீங்க கட்டி முடிக்கலன்னா அதுக்கும் என்ன பண்ணுவாங்க, ஃபைன் போடுவாங்க, அதோட சார்ஜஸ் போடுவாங்க. அது பர்சன்டேஜ் 10 to 20% கூட இருக்கும். அப்போ உங்களுக்கு அதெல்லாம் வேஸ்டான சார்ஜிங் தான். நீங்க அதுல ஒரு கமிட்மெண்ட்ஸ்ல இருக்கீங்க அப்படிங்கும் போது அதுக்கான பிளானோட தான் நீங்க இருக்கணும். அப்ப அந்த பணத்தை நீங்க கொடுக்கணுங்கிறது உங்க மைண்டுக்கு இருக்கும். அப்ப அந்த பணத்தை நீங்க என்ன பண்ணும், அந்த டைம்குள்ள கட்டி முடிக்கணும். அடுத்தது இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, டாக்ஸ் நிறைய இடத்துல கரெக்டா தான் போடுறாங்களா அப்படிங்கிறதும் நீங்க என்ன பண்ணும், செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நீங்க ஒரு கார் வாங்குறீங்க, அந்த கார்ல சில டாக்ஸ் எல்லாம் போடுவாங்க. ப்ராசஸிங் டாக்ஸ், ப்ராசஸிங் சார்ஜ், அப்புறம் சர்வீஸ் சார்ஜ், டெலிவரி சார்ஜ் எல்லாம் போடுவாங்க. டெலிவரி சார்ஜ் எல்லாம் நமக்கு கண்டிப்பா அது இருக்கணுமா,
நமக்கு குடுப்பாங்களா அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போகணும். சில பேர் சொல்றாங்க டெலிவரி சார்ஜ் எல்லாம் கிடையாது. அவங்களே தான் வந்து அவங்க ஒரு ஷோரூமுக்கு டெலிவரி பண்ணும்போது நமக்கு அந்த டெலிவரி சார்ஜ் எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அந்த நாலேஜபிளா அந்த ஒரு பர்சனா நீங்க போனீங்கன்னா ஏமாறாம இந்த பணத்தை வந்து நம்மளால சேவ் பண்ண முடியும். இன்னொன்னு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிராசரி லிஸ்ட். இப்போ கிராசரி லிஸ்ட்ல வந்து நம்ம ஒரு ஐட்டம் வந்து லிஸ்ட் பண்ணிட்டு போவோம். ஆனா அங்க போனோடனே நம்மள என்ன பண்ணுவாங்க, எமோஷனலா என்ன பண்ணுவாங்க, நீங்க ஒரு 2 பேக்கெட் வந்து சாக்லேட் வாங்கினீங்கன்னா 1 பேக்கெட் வந்து ஃப்ரீ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடத்துல வந்து நீங்க வந்து ஒரு 10,000க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் பேக். இப்போ வந்து நிறைய இந்த லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸ் இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10,000க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா அவங்க இந்த சம்மர் டைம் வந்து பிளான் பண்ணிப்பாங்க. ஏன்னா அந்த டைம்ல ஸ்கூல்லாம் ரீஓபன் பண்ற டைம் இருக்கும். அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க, நீங்க ஒரு 10-15,000க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது ஸ்கூல் பேக் வந்து நாங்க ஃப்ரீயா கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப நமக்கு அந்த ஒரு எமோஷன், ஓகே நம்ம அந்த ஸ்கூல் பேக் வாங்கணுங்கிறதுக்காகவே என்ன பண்ணிடுவோம், ஒரு 15,000 ரூபாய்க்கு நம்ம அந்த ட்ரெஸ்ஸஸ் நமக்கு தேவையே இருக்காது, ஆனாலும் வாங்க ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரி சில இடத்துல நம்ம தேவையில்லாம செலவு பண்ணிட்டு இருக்கோம். லேட் பேமெண்ட் பண்றது, இப்போ வந்து கிரெடிட் கார்டா இருக்கட்டும், இல்ல பேங்க் லோனு, இல்ல கார் லோன், எந்த லோன் வாங்கினாலும் நீங்க வந்து லேட் பேமெண்ட் பண்ணும் போது அதுக்கான ஃபைனோ இல்ல சார்ஜஸோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணாம நீங்க முன்னாடியே என்ன பண்ணலாம், அதெல்லாம் வந்து பேங்க்ல உங்க அக்கௌண்ட்ல வந்து காசு இருக்குதா அப்படின்னு நீங்க செக் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொன்னு சப்ஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ டிவி சேனலே வச்சுக்கோங்க. டிவில வந்து நிறைய சேனல் நம்ம பார்க்க போறதே கிடையாது. குழந்தைங்க வந்து கார்ட்டூன் சேனல் பார்க்க போறாங்க, பெரியவங்க வந்து வீட்டுல இருக்கவங்க வந்து சீரியல் சேனல்ஸ், அவங்களுக்கு என்ன மாதிரியான சேனல்ஸ் வேணுமோ அதை மட்டும் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற சேனல்ஸ் வந்து நீங்க டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம், அன்சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம தேவையில்லாம பார்க்காத சேனல் கூட என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம நம்ம வந்து தேவையில்லாம காசு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த டிவி சேனல்ஸ் மட்டும் இல்லாம அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரில கூட நம்ம இந்த நெட்ஃபிளிக்ஸ், இப்போ மூவி பாப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா ரெகுலரா பாப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 1 மந்த்ல 1 or 2 மூவிஸ் நீங்க பாப்பீங்க. உங்களுக்கு கிடைக்கிற இந்த இந்த ஷெட்யூல், பிஸி ஷெட்யூல்ல ஏதாவது ஒரு டைம் தான் நீங்க மூவி பார்க்க போறீங்க. அந்த டைம்ல வந்து என்ன ஆக போகுது, அப்போ நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிருப்பீங்க, பாக்குவீங்க, அதுக்கப்புறம் அதை பத்தி மறந்துடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க பார்க்க அந்த திருப்பி நெக்ஸ்ட் மந்த் என்ன பண்ணும், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும். இன்னும் சில பேர் ஆட்டோ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க பார்த்தாலும் பார்க்கலனாலும் அதுல இருந்து உங்களுக்கு தேவையில்லாம பணம் போயிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி பண்றத நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் பிளானிங் வந்து எத்தனை பேர் பண்ணிருப்பீங்க அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் பண்றது கிடையாது. இப்போ இருக்க நம்ம சம்பாதிக்கிறோம், பணம் வருது, அதை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், செலவு பண்றோம் அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்க வர பணத்துல இருந்து ஃபர்ஸ்ட் உங்களுடைய சேவிங்ஸ் போக பேலன்ஸ் இருக்கிறத ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுடைய சேவிங்ஸோட ரூல்ஸே, இப்ப நிறைய பேர் வந்து நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் ஆனாலும் என்னால ₹1 சேவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா, அவங்க வர சம்பளத்தை எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேவ் பண்ணணும்னு நினைக்கும் போது எப்படி இருக்கும், நீங்க ஃபர்ஸ்ட் வர பணத்துல இருந்து ஆட்டோ சேவிங்ஸ் பண்ணி வைங்க. அதை பண்ணதுக்கு அப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது தான் நம்மளுடைய ஸ்பெண்டிங் அமௌண்ட்னு வச்சுட்டு அதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், ஸ்பெண்ட் பண்ணலாம். இம்பல்ஸ் பையிங்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட எமோஷனலா நம்ம ஒரு டைம் வந்து ஒரு ஃப்ரீ டைம் நமக்கு கிடைச்சிருக்கும். வீட்டுல இருக்கிறவங்க லேடிஸா இருக்கட்டும் இல்ல ஜென்ஸா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது என்ன பண்ணுவோம், மொபைல்ல பார்ப்போம். மொபைல்ல பார்க்கும்போது சில ஆப்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருப்போம். அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி பையிங் ப்ராடக்டா அந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து பை பண்றதுக்கான சில ஆப் இருக்கும். அதை நம்ம சும்மா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருப்போம். சில ப்ராடக்ட் வந்து ஏதாவது புதுசா லான்ச் பண்ணிருப்பாங்க, இல்ல லான்ச் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ப்ரீ புக் பண்ண சொல்லியிருப்பாங்க, இல்ல வந்து சில கேஜெட்ஸ் வந்து நமக்கு அழகா இருக்கும். இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு நம்மளே அறியாம நமக்கு எமோஷனலா ஓகே இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணிடுவோம். இந்த மாதிரி சும்மா நம்மளோட எமோஷனலை கிரியேட் பண்ணி நிறைய திங்ஸை நம்ம வந்து வாங்குற மாதிரி இருக்குது. சில பாத்தீங்கன்னா ரெகுலர் எக்ஸ்பென்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு காஃபி குடிக்கிறீங்க. இப்ப நான் என்ன தப்பு பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வர டைமுக்கு என்னோட ஃப்ரெண்டு இன்னொரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி இந்த டைம் சொல்லிடுவோம். 2 பேரும் ஆஃபீஸ் டைம் முடிச்சுட்டு ஒரு ஹோட்டல் போயிடுவோம். டீ ஷாப், காஃபி ஷாப்ல வந்து காஃபி குடிச்சிட்டு ஏதாவது பாப்ஸ், ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் வருவோம். ஆனா அன்னைக்கு ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 70 to 100 rupees வந்து செலவாகும். ஒரு காஃபி, பப்ஸ். இப்ப இன்னைக்கு நான் சாப்பிடும்போது அவங்களுக்கு நான் வாங்கி கொடுப்பேன், அவங்க சாப்பிடும்போது எனக்கு அவங்க வாங்கி கொடுப்பாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது ஒரு நாளைக்கு 100 rupees பாத்தீங்கன்னா அதுவே 1 மந்த்துக்கு 3000 வந்தது. அதை நான் ஒன் டைம் ரியலைஸ் பண்ணும் போதுதான் அதை நான் என்ன பண்ணேன், ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சேன். நம்ம ஏன் ரெகுலரா காஃபி குடிக்கணும், நம்ம அதுலயே வந்து என்ன பண்ணிடுறோம், நம்ம குடிக்கணும்னு தோணலைன்னா கூட அதுல நம்மளே போய் அடிக்ட் ஆயிடுறோம்.
இந்த மாதிரி போயிட்டு காஃபி ஷாப் போயே ஆகணும். அட்லீஸ்ட் காஃபி குடிக்கலனாலும் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அதை நான் ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு அந்த அமௌண்ட் என்ன ஆச்சுன்னா சேவிங்ஸ்ல நான் பண்ண ஆரம்பிச்சேன். சேவிங்ஸ் பண்ணி இந்த மாதிரி தான் நான் ஒவ்வொரு விஷயமா கத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கத்துக்கிட்ட விஷயத்த தான் நான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாருக்குமே வந்து இந்த நாலேஜுங்கிறது நம்ம பர்சனலா கத்துக்கிட்டு வர்றதுல இருந்து கிடைக்கிற நாலேஜ் தான் நமக்கு வந்து அனுபவம் தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு பாடம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சதா உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். லாஸ்டா பாத்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்டிங் ஸ்கேமர் இருக்குது. நீங்க வந்து இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு 2000 இன்வெஸ்ட் பண்ணா 5000 கிடைக்கும், 2700 கிடைக்கும் அப்படின்னு நம்மள வந்து ஒரு கியூரியாசிட்டியை வந்து கிரியேட் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளவு நான் வந்து ஏர்ன் பண்ணிருக்கேங்கிறத அவங்களே வந்து ஆளை கிரியேட் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, ஒரு டெலகிராம் வச்சுக்கிறாங்க. அதுல அவங்களுடைய மெசேஜ்ல போடுறாங்க, ஓ நான் இதுல இவ்வளவு நான் இன்வெஸ்ட் பண்ணேன், இவ்வளவு எனக்கு லாபம் கிடைச்சது, ப்ராஃபிட் வந்தது அப்படின்னு நம்மள வந்து அதுல வந்து பண்ண வைக்கிறதுக்கான ஒரு கியூரியாசிட்டி அதெல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. அது வந்து ரியலான்னு கேட்டா கிடையாது. நிறைய பேர் வந்து இப்போ இன்ஃபுளுசரே வந்து இந்த கேம் பண்ணுங்க அந்த கேம் பண்ணுங்கன்னு ஒரு கேம்லிங்கா ஒரு ஸ்கேமருக்கு அட்வர்டைஸ் பண்ண அவங்களுடைய பணம் வாங்கிட்டு என்ன பண்றாங்க, அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்றாங்க. ஆனா அது வந்து கரெக்ட் ப்ராப்பரான கேமிங் ஆப்பா அப்படிங்கறதுல அவங்க வந்து ரிசர்ச் பண்றது கிடையாது. நிறைய மக்கள் வந்து அதுல பண்ணி அவங்களுடைய பணத்தை இழந்து இப்போ உயிரே போற அளவுக்கு கூட நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி கேம்லிங்ல எல்லாம் போய் இன்வெஸ்ட் பண்ணி நீங்க வேஸ்ட் பண்ணாம எல்லாருமே என்ன பண்றாங்க, ஒரு ஷார்ட் டேர்ம்ல வந்து நான் பணத்தை வந்து ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது ரொம்பவே கஷ்டம். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை சேவிங்ஸ் பண்ணுங்க. இல்ல முறையான ஒரு ப்ராப்பரான இன்வெஸ்டிங் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல நீங்க பண்ணுங்க. பேங்க் எல்லாம் இருக்கு, எவ்வளவு கவர்மெண்ட் பேங்க் இருக்கு, அதுல எல்லாம் போய் கேட்டு பாருங்க எந்த மாதிரி இன்வெஸ்டிங் பண்ணலாம் அப்படிங்கறத கேட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு லைக் பண்ணுங்க. இன்னும் வேற எந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நீங்க இந்த மாதிரி செலவு பண்ணிட்டு இருக்கீங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் லாஸ்டா வந்து இந்த உங்களோட வம்சத்துக்கே என்ன ஆகாது, கடந்த பண பிரச்சனை இருக்காதுங்கிற ஒரு வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்க இன்னும் அதை பார்க்கலன்னா உங்களோட ஃப்ரீ டைம்ல அதை செக் பண்ணி பாருங்க.